வணக்கம். முன்னாள் ராணுவ வீரர்கள் நலமுடன் வாழ அதிக அளவில் கொடிநாள் நிதி தர வேண்டும் என்று கொடிநாள் நிதி வசூலை துவக்கி வைத்த ஆளுநர் வீரேந்திர கட்டாரியா வேண்டுகோள் விடுத்தார். புதுவை அரசின் முப்படை நலத்துறை சார்பில் கொடிநாள் விழா ஆளுநர் மாளிகையில் கொண்டாடப்பட்டது. விழாவில் ஆளுநர் வீரேந்திர கட்டாரியா கலந்து கொண்டு கொடிநாள் நிதி வசூலை துவக்கி வைத்து பேசுகையில், கொடிநாள் தினத்தில் ராணுவத்தில் பணியாற்றும் ராணுவ வீரர்களுக்கும் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்களுக்கும் அவர்களது குடும்பத்திற்கும் அரசு சார்பிலும் தனது சார்பிலும் வாழ்த்துக்களையும் மரியாதையையும் தெரிவித்துக் கொண்ட அவர், மேலும் இந்நாளில் முன்னாள் ராணுவ வீரர்கள் தங்கள் ஓய்வு காலத்தில் நலமுடன் வாழ அனைவரும் அதிக நிதியை அளிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். பின்னர் கடந்த ஆண்டு அதிக அளவில் கொடிநாள் நிதி வசூலித்து முதலிடம் பெற்ற கல்வித்துறைக்காக விருதினை இயக்குநர் வல்லவனும், இரண்டாம் இடம் பிடித்த வருவாய்த்துறைக்கான விருதினை மாவட்ட கலெக்டர் தீபக்குமாரிடமும், மூன்றாம் இடத்தை பிடித்த பொதுப்பணித்துறைக்கான விருதினை தலைமை பொறியாளர் மனோகரிடமும் வழங்கினார். அதுபோன்று அரசு அல்லாத நிறுவனங்களில் ஜிப்மர் மருத்துவமனைக்கான விருதினை மருத்துவ கண்காணிப்பாளர் தாசு பெற்றுக் கொண்டார். விழாவில் முன்னாள் ராணுவ உயர் அதிகாரி சாட்டர்ஜி, ராணுவ மருத்துவமனை முன்னாள் அதிகாரி கர்னல் சிரிச்ச பாஷன் உள்பட பலர் கலந்து கொண்டனர். அதுபோன்று புதுவை சட்டசபை வளாகத்தில் கொடிநாள் நிதி வசூலை முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைத்து நிதி உதவி அளித்தார். சட்ட மாமேதை பாரத ரத்னா டாக்டர் அம்பேத்கரின் நினைவு தினத்தை முன்னிட்டு அவரது சிலைக்கு முதல்வர் ரங்கசாமி, அமைச்சர்கள் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சி பிரமுகர்கள் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய இந்தியாவின் சட்ட மாமேதை பாரத ரத்னா டாக்டர் அம்பேத்கரின் 56வது நினைவு தினம் புதுவை அரசு சார்பில் அனுசரிக்கப்பட்டது. இதனை முன்னிட்டு சட்டசபை எதிரில் பாரதி பூங்காவில் அமைந்துள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு முதல்வர் ரங்கசாமி, சபாநாயகர் சபாபதி ஆகியோர் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர். மேலும் அமைச்சர்கள் தியாகராஜன், ராஜவேலு, பன்னீர்செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் பலர் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி சார்பில் மாநில தலைவர் ஏ வி சுப்பிரமணியன் தலைமையில் எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நீலகங்காதரன், பொதுச் செயலாளர் ஏகேடி ஆறுமுகம், இளைஞர் காங்கிரஸ் தலைவர் இளையராஜா மற்றும் காங்கிரஸ் பிரமுகர்கள் பலர் அம்பேத்கரின் சிலைக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர். அதுபோன்று திமுக சார்பில் நிர்வாகிகள் அனைவரும் ஊர்வலமாக வந்து அம்பேத்கரின் சிலைக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர். மாநில அமைப்பாளர் எம்.ஏ. சுப்பிரமணியன் மற்றும் நிர்வாகிகள் மலரஞ்சலி செலுத்தியதை தொடர்ந்து முன்னாள் முதல்வர் ஜானகிராமன், துணை அமைப்பாளர் எஸ்.பி. சிவகுமார், பொருளாளர் அனிபால் கென்னடி மற்றும் நிர்வாகிகளும், அவர்களைத் தொடர்ந்து முன்னாள் இளைஞரணி அமைப்பாளர் சிவா, துணை அமைப்பாளர் ராஜாராமன், இளைஞரணி அமைப்பாளர் முகமது யூனுஸ் உள்ளிட்ட நிர்வாகிகளும் அம்பேத்கரின் சிலைக்கு மாலை அணிவித்து மலரஞ்சலி செலுத்தினர். மேலும் பாரதிய ஜனதா மாநில தலைவர் விஸ்வேஸ்வரன் தலைமையிலான பாஜக நிர்வாகிகளும், தேமுதிக மாநில பொறுப்பாளர் செல்வராஜ் தலைமையிலான நிர்வாகிகள், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர் பாவானன் தலைமையிலான நிர்வாகிகளும் அம்பேத்கரின் சிலைக்கு மலரஞ்சலி செலுத்தினர். அதுபோன்று திராவிடர் கழக வீரமணி தலைமையிலான நிர்வாகிகள், தந்தை பெரியார் திராவிடர் கழக தலைவர் வீரமோகன் தலைமையிலான நிர்வாகிகள் மற்றும் பழங்குடியினர் கூட்டமைப்பு தலைவர் ராம்குமார் தலைமையிலான நிர்வாகிகளும் அம்பேத்கரின் சிலைக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர். புதுவை ரெயின்போ நகர் நகை அடகு கடை அதிபர் மகனை கடத்திய கும்பல் 1 கோடி ரூபாய் கேட்டு பெற்றோரை மிரட்டியுள்ளதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் சிறுவனை மீட்கும் முயற்சியில் தனிப்படை போலீசாரும் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். புதுவை ரெயின்போ நகரைச் சேர்ந்த நகை அடகு கடை அதிபர் மணீஷ்குமார் ஜெயன் என்பவரின் இளைய மகன் நிரஞ்சயன் தனியார் பள்ளியில் 4ஆம் வகுப்பு படித்து வரும் நிலையில் சம்பவத்தன்று மாலை தனது வீட்டு தெருவிலேயே அமைந்துள்ள டியூஷன் மையத்திற்கு சென்று பின் வெகுநேரம் ஆகியும் வீடு திரும்பாததால் அதிர்ச்சியடைந்த பெற்றோர் டியூஷன் மையம், நண்பர்கள் இல்லம் என பல்வேறு இடங்களில் தேடியும் கிடைக்காததால் பெரிய கடை காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து அங்கு வந்த ஆய்வாளர் பாஸ்கர், உதவி ஆய்வாளர் சேகர் தலைமையிலான போலீசார் அப்பகுதியில் விசாரணை நடத்தினர். அப்போது பெற்றோர் அந்த சிறுவனை செல்லமாகவே வளர்த்து வந்ததும் வீட்டிற்கு பயந்து ஓட வாய்ப்பு இல்லை என்று தெரிய வந்ததுடன் அப்பகுதியில் வெகுநேரமாக நின்றிருந்த தமிழக பதிவெண் கொண்ட கார் ஒன்று சம்பவத்திற்கு பின் காணாமல் போய்வுள்ளதும் தெரிய வந்தது. எனவே மாணவன் நிரஞ்சயன் கடத்தப்பட்டிருக்கலாம் என்ற கோணத்தில் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இதற்கிடையே தகவல் அறிந்த எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம், வாரிய தலைவர் மதி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சிவா ஆகியோர் சம்பவ இடத்திற்கு சென்று பெற்றோரிடம் விவரம் கேட்டறிந்து ஆறுதல் கூறினர். மாணவன் காணாமல் போனதால் பெற்றோர் சோகத்தில் மூழ்கியுள்ள நிலையில் கடத்தப்பட்டிருக்கலாம் என்ற செய்தி அவர்களுக்கும் அப்பகுதி மக்களுக்கும் இடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இச்சம்பவத்தால் அங்கு பரபரப்பாக காணப்பட்டது. இந்நிலையில் காணாமல் போன மாணவனின் தந்தை மணீஷ்குமார் ஜெயினை செல்போனில் தொடர்பு கொண்ட மர்ம நபர் ஒருவர் மகனை விடுவிக்க 1 கோடி ரூபாய் வழங்க வேண்டும் என்றும்
மாற்று நடவடிக்கையில் இறங்கினால் விஷம் வைத்து சிறுவனை கொன்று விடுவோம் என மிரட்டல் விடுத்துவிட்டு இணைப்பை துண்டித்து விட்டார். இதனால் மணிஷ்குமார் அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்த நிலையில் அவரது செல்போனுக்கு வந்த செல்போன் நம்பரை வைத்து மிரட்டல் விடுத்த மர்ம நபரை தேடும் முயற்சியில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். மேலும் 3 தனிப்படைகள் அமைத்து தீவிர தேடுதல் வேட்டை நடத்தப்பட்டு வருவதுடன் சிறப்பு அதிரடிப்படையும் கடத்தல் கும்பலை பிடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளது. புதுவை மதகடிப்பட்டில் திமுக சார்பில் நடந்த அண்ணல் அம்பேத்கர் நினைவு தின நிகழ்ச்சியில் முன்னாள் இளைஞரணி அமைப்பாளர் சிவா தலைமையில் நிர்வாகிகள் மலரஞ்சலி செலுத்தினர். புதுவை மதகடிப்பட்டு சந்திப்பு சாலையில் திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் அண்ணல் அம்பேத்கர் நினைவு தின நிகழ்ச்சி அனுசரிக்கப்பட்டது. இதனை முன்னிட்டு அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு முன்னாள் இளைஞரணி அமைப்பாளர் சிவா தலைமையில் மாநில துணை அமைப்பாளர் ராஜாராமன், இளைஞரணி அமைப்பாளர் முகமது யூனுஸ், துணை அமைப்பாளர் திருவாண்டார் கோவில் காந்தி, ஆதி திராவிடர் நலக்குழு அமைப்பாளர் அள்ளிமுத்து உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அதுபோன்று திருவாண்டார் கோவில் திமுக சார்பில் நடந்த அம்பேத்கர் நினைவு தின நிகழ்ச்சியில் மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர் திருவாண்டார் கோவில் காந்தி தலைமையில் சக்திவேல் கவுண்டர், சவுந்தரராஜன் உள்ளிட்ட நிர்வாகிகள் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மலரஞ்சலி செலுத்தினர். மேலும் பிச்சை வீரன்பேட்டில் நடந்த அம்பேத்கர் நினைவு தின நிகழ்ச்சியில் அம்பேத்கர் சிலைக்கு மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர் ஐஜி வீரராகு தலைமையில் ஆதிதிராவிடர் நலக்குழு துணை அமைப்பாளர் ஐயனார், திமுக பிரமுகர் ராஜகுரு, நாகதேவன் உள்ளிட்ட நிர்வாகிகள் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர். அதுபோன்று அபிஷேகப்பாக்கத்தில் திமுக சார்பில் நடந்த அம்பேத்கர் நினைவு தின நிகழ்ச்சியில் தொகுதி செயலாளர் ஏம்பலம் செல்வம் தலைமையில் அருள்தாஸ், லோகு, தண்டபாணி, சக்திவேல் உள்ளிட்ட நிர்வாகிகள் மலரஞ்சலி செலுத்தினர். புதுவை காங்கிரஸ் கட்சி சார்பில் அம்பேத்கர் நினைவு தினத்தை முன்னிட்டு மாநில தலைவர் ஏ வி சுப்பிரமணியன் தலைமையில் மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. புதுவை காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் சட்டமேதை அண்ணல் அம்பேத்கர் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. இதனை முன்னிட்டு அலங்கரிக்கப்பட்ட அம்பேத்கரின் திருவுருவ படத்திற்கு மாநில தலைவர் ஏ வி சுப்பிரமணியன் தலைமையில் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, பொதுச் செயலாளர் AKD ஆறுமுகம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நீல கங்காதரன் ஆகியோர் மலரஞ்சலி செலுத்தினர். அதேபோன்று தக்கக்குட்டையில் காங்கிரஸ் சார்பில் நடந்த அம்பேத்கர் நினைவு தின நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் நமச்சிவாயம் தலைமையில் காங்கிரஸ் நிர்வாகிகள் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர். மேலும் மங்களம் வட்டார காங்கிரஸ் சார்பில் மங்களம் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அம்பேத்கரின் திருவுருவ படத்திற்கு வட்டார காங்கிரஸ் தலைவர் முரளிதரன் தலைமையில் நிர்வாகிகள் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். மேலும் மண்ணாடிப்பட்டு தொகுதி காங்கிரஸ் கமிட்டி சார்பில் திருக்கனூர் வணிக வீதியில் உள்ள காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் நடந்த அம்பேத்கர் நினைவு தின நிகழ்ச்சியில் காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் வீரராகவன் தலைமையில் வர்த்தக பிரிவு துணைத் தலைவர் முன்னிலையில் நிர்வாகிகள் அம்பேத்கரின் திருவுருவ படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தினர். நிகழ்ச்சியில் சிறுபான்மை பிரிவு அமைப்பாளர் சயிது மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து தென்னாப்பிரிக்காவின் தேச தந்தை நெல்சன் மண்டேலா மறைவிற்கு காங்கிரஸ் சார்பில் செய்தி தொடர்பாளர் வீரராகவன் தலைமையில் நிர்வாகிகள் இரங்கல் தெரிவித்தனர். சிறையிலிருந்து விடுதலையாகிச் சென்ற வன்னியர் சங்க தலைவர் குருவிற்கு புதுவையில் பாமக மாநில செயலாளர் அனந்தராமன் தலைமையில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. வன்னியர் சங்க மாநில தலைவரும் பாமக சட்டமன்ற உறுப்பினருமான குருவை தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் சிறையில் அடைத்தது செல்லாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதை தொடர்ந்து சிறையில் இருந்து வெளியே வந்த குரு புதுவை வழியாக சென்றார். அப்போது இந்திரா காந்தி சிலை அருகில் புதுவை மாநில பாமக செயலாளரும் பாராளுமன்ற தேர்தல் புதுவை வேட்பாளருமான அனந்தராமன் தலைமையில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. வன்னியர் சங்க தலைவர் குருவிற்கு புதுவை மாநில செயலாளர் அனந்தராமன் மாலை அணிவித்து வரவேற்றார். மேலும் பாமக மற்றும் வன்னியர் சங்க தொண்டர்கள் பட்டாசு வெடித்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். நிகழ்ச்சியின் போது பாமக மற்றும் வன்னியர் சங்க நிர்வாகிகள் உடனிருந்தனர். பாபர் மசூதி இடிப்பு தினத்தை முன்னிட்டு புதுவை முழுவதும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. மேலும் தீவிர வாகன சோதனையும் நடத்தப்பட்டது. ஆண்டுதோறும் டிசம்பர் 6ஆம் தேதி பாபர் மசூதி இடிப்பு தினத்தை ஒட்டி அசம்பாவிதங்கள் ஏதும் நடைபெறாமல் தவிர்க்க பலத்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன்படி தமிழகத்தை தொடர்ந்து புதுவையிலும் டிஜிபி காமராஜ் உத்தரவின் பேரில் பாதுகாப்பு பணிகளை தீவிரப்படுத்தியுள்ள போலீசார் மக்கள் அதிகம் கூடும் பஸ் நிலையம், ரயில் நிலையம், கோவில்கள், லாட்ஜ்கள் உள்ளிட்ட இடங்களில் தீவிர சோதனையிட்டனர். அதன் ஒரு பகுதியாக உருளையன்பேட்டை காவல் நிலைய ஆய்வாளர் வீரவல்லவன் தலைமையிலான போலீசார் புதிய பேருந்து நிலையத்தில் தீவிர சோதனை மேற்கொண்டனர். மோப்ப நாயும் வரவழைக்கப்பட்டு சோதனை நடத்தப்பட்ட நிலையில் பயணிகளின் உடைமைகளையும் சோதனையிட்டு சந்தேகப்படும்படியான நபர்களை பிடித்து விசாரணை நடத்தினர். மேலும் வில்லியனூரில் புதுவை விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் ஆய்வாளர் பாலகிருஷ்ணன், உதவி ஆய்வாளர்கள் முத்துக்குமரன், கலையரசன் மற்றும் போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அதுபோன்று புதுவையின் எல்லைப் பகுதிகளில் அந்தந்த சரக போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர்.
மொத்தத்தில் கண்காணிப்பாளர்கள் பிரவீன்குமார் திரிபாதி, பைரவசாமி, தெய்வ சிகாமணி ஆகியோர் தலைமையில் அந்தந்த பகுதி காவல் சரகத்தில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி நெல்சன் மண்டேலா உடல்நலக் குறைவால் மரணமடைந்தார் என்று அந்நாட்டின் தற்போதைய ஜனாதிபதி ஜேக்கப் ஜூமா அறிவித்துள்ளார். 20ஆம் நூற்றாண்டின் விடுதலை குறியீடுகளில் ஒருவரான நெல்சன் மண்டேலா தென்னாப்பிரிக்காவில் இனவெறி ஆட்சிக்கு எதிராக போராடி 27 ஆண்டுகள் சிறையில் இருந்தார். சிறையில் பெரும்பாலான காலத்தை ராபன் தீவில் சிறிய அறையில் கழித்தார். 1990இல் அவரது விடுதலைக்கு பிறகு அமைதியான முறையில் புதிய தென்னாப்பிரிக்கா குடியரசு மலர்ந்த நிலையில் 1994ஆம் ஆண்டு தென்னாப்பிரிக்காவின் ஜனாதிபதியானார். ஜனாதிபதியான பின்னர் 1998ஆம் ஆண்டு அந்நாட்டில் உள்ள பள்ளிகளில் தமிழ், தெலுங்கு, இந்தி, குஜராத்தி, உருது ஆகிய மொழிகளை கற்றுக் கொடுக்க ஏற்பாடு செய்த நெல்சன் மண்டேலா அமைதிக்கான நோபல் பரிசையும் பெற்றார். தென்னாப்பிரிக்காவில் முதலாவது ஜனாதிபதியாக பதவி வகித்த கருப்பினத்தைச் சேர்ந்த மண்டேலா 1999இல் பதவியை விட்டு விலகிய நிலையில் பின்னர் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடவும் மறுத்துவிட்டார். உலகில் அதிகம் மதிக்கப்படும் தலைவர்களில் ஒருவராக விளங்கிய மண்டேலா கடந்த ஜூன் மாதம் 8ஆம் தேதி நுரையீரல் பாதிப்பு காரணமாக பிரிட்டோரியா மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். 3 மாதங்களாக தொடர்ந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் பின்னர் சிகிச்சை முடிந்து மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பினார். தொடர்ந்து அவருக்கு வீட்டில் வைத்து சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் சில நாட்களுக்கு முன்னர் அவர் மரணப்படுக்கையில் மிகவும் தைரியமான ஒரு போராட்டத்தை நடத்தி கொண்டிருப்பதாக அவரது மகள் மகசிவே மண்டேலா கூறியிருந்தார். இந்நிலையில் தற்போது அவர் மரணம் அடைந்துவிட்டார் என அந்நாட்டு ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். நெல்சன் மண்டேலாவின் மரணத்திற்கு உலக நாட்டு தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. தொடர்ந்து ஏஜேகே செய்திகளுடன் இணைந்திருக்க AJK News Puduvai.blogspot.in என்ற இணையதள முகவரியில் பாருங்கள். வணக்கம்.